நாள்லயும் ஆண்டவரை பிள்ளைகள் ஆராதனை செய்றாங்க. எங்களுடைய கருத்துல எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். பிள்ளைகளை ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருன்னா, பாலகர் நாவில துதியை வர வைப்பது அவருடைய காரியம். ஆமென். ஆனா அவர்களை வழி நடத்த வேண்டிய கடமையை ஆண்டவர் எங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறார். அதை செய்யாத பொழுது என்ன சொன்னாரு? அதை செய்யாத பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது கல்லை கட்டி கடல்ல போட்டுருங்க அப்படின்னு. அது என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, நீங்க தான் பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழுந்து பெரிய காரியங்களை செய்வார்கள். அண்ணா சொன்னதை போல நாங்க செய்கிறதை பார்க்கிறோம், இவர்கள் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாங்கள் இந்த நாள் தியானத்துக்குள்ள கடந்து செல்லலாம். யாராவது ஒருவர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கலாம். அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே நீர் பேசுவீராக. மனுஷருடைய சிந்தனைகள் கிடையாது, கர்த்தருடைய ஆவியின் சத்தம் எங்கள் இருதயங்களிலே தெளிவாய் துணிக்க கர்த்தர் எங்களோடு இடைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்கிற தகப்பன்மார்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஒரு அவங்களை கிளப் பண்ணிடலாம். ஆமென். ரொம்ப நிறைய தியாகங்களை செய்து, சின்ன வயசுல எல்லாம் நம்ம யோசிப்போம், என்னடா அப்பா இப்படி செய்றாரு அப்படி செய்றாருன்னு. ஒரு வயசு வரக்குள்ள நமக்கே அது ஹிட் ஆகும், அப்பா ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்ட்டு. அதனால ஃபாதர்ஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பேக்போன். ஆமா, இன்னும் ஒருக்கா கிளப் பண்ணி அவங்களுக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற தலைப்பு நம்மளுடைய ஹெவன்லி ஃபாதருடைய அன்பை பற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு நான் பேச விரும்புகிற காரியமும் அதே தான். உங்களை குறித்து ஒரு தகப்பன் அன்போடு காத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து ஒரு தகப்பன் அன்போடு காத்திருக்கிறார். ரைட், நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா 15வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? ரைட், 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாங்க வாசிக்க போகிறோம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆமென். ரைட், இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனா இன்னைக்கு அதுல ஆண்டவர் கர்த்தர் என்ன சத்தியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு நாங்க பார்க்க போகிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். அப்ப இந்த 2 பேர்ல ஒருத்தன் போயிட்டு, இளையவன் போயிட்டு தகப்பன் கிட்ட கேட்கிறாரு, தகப்பனே, ஆஸ்தியில உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிளஸிங்ஸ்லயும் என்னுடைய பங்கை எனக்கு தாரும். நீங்க கொடுக்க விரும்புறது கிடையாது, என்னுடைய பங்கை எனக்கு தாரும், என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. என்னுடைய தொழில இருக்கிற ஆசீர்வாதத்தை. சில நேரத்துல நம்மளோட ஜபங்களும் இப்படி இருக்கும், ஆண்டவரே எனக்கான ஆசீர்வாதத்தை தாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில என் படிப்பை ஆசீர்வதிங்க, எனக்கான ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவர் அவரு ரொம்ப ரொம்ப கியூட்டான ஆண்டவர். அவர் உன்னோட சாய்ஸ் தான். ரைட், கிராண்டட். ஆண்டவர் அவருடைய பங்கை பிரித்து கொடுக்கிறார். இந்த மனுஷன் நாங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். அப்படியே என்னோடு கூட இந்த கதையில வாங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆமென். பரிசுத்தர் உங்களோடு பேசுவார். அப்ப இந்த மனுஷன் அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டான். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, தன்னுடைய பங்கை எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மனுஷங்கிட்ட அது மாத்திரம் இருந்திருக்குமா, இல்லாட்டி அந்த மனுஷன் எவ்வளவு ஆஸ்தி வச்சிருந்திருப்பாரு? இந்த 2வது இன்னொருத்தர் இருக்கிறார்ல, மூத்தவருக்கு அப்ப என்ன பங்கு? ரைட், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 31வது வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய்,
எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆமென். இந்த காரியம் கடைசியில அந்த மூத்த குமாரனுக்கு அந்த மனுஷன் சொல்லுகிற வசனம், நீ எப்பொழுது என்னோட இருக்கிற, எனக்குரியது எல்லாம் உனக்காய் இருக்கிறது. அப்ப இவர் லிமிட்டட் கிடையாது, இந்த மனுஷன் லிமிட்டட் கிடையாது, என்னுடைய தேவன் லிமிட்டட் கிடையாது. அவர்கிட்ட எனக்கான எல்லா காரியங்களையும் வைத்திருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள். ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில நீ எதிர்கொள்ள போகிற தடைகளை உடைக்கக்கூடியதான எல்லா வல்லமையுள்ள காரியங்களையும் அவர் வைத்திருக்கிறார். ஆனால் இளையகுமாரன் தெரிந்து கொண்டது அவனுக்கு தேவையானது மட்டுமே. ஆமென். அவன் தெரிந்து கொண்டான். ரைட். இப்ப நம்ம மறுபடி கதைக்கு போகலாம். 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆமென். சில நாளைக்கு பின்பு. ரைட். அதாவது இவர் ஆஸ்தியெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அப்பாவோட இருந்து ரைட் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அது ரொம்ப போரிங் ஆகி அவர் யோசிக்கிறாரு, அப்பாவோட அது எனக்கு அனுபவிக்க முடியாது, அப்பாவை விட்டு நான் தூரமாய் போய் ஒரு தூர தேசத்துல என்னுடைய ஆஸ்திகளை செலவழித்து நான் ராஜா மாதிரி வாழ போறேன். ஹல்லேலூயா. தன்னோட சாய்ஸ்ல மறுபடியும் அவரு முடிவெடுக்கிறாரு. இந்த முடிவு ரொம்ப கிரிட்டிக்கலான முடிவு. என்ன தெரியுமா? அப்பாவுடைய சந்நிதியை விட்டு அவன் தூரமாய் போகிறான். அவன் எடுத்துக்கொண்ட பிளஸிங்ஸ எடுத்துட்டு அப்பாவோட பிரசன்ஸ்ல இருந்து, அப்பாவோட சமூகத்துல இருந்து அவன் தூரமாய் ஓடி போகிறான். இப்ப மறுபடியும் அந்த 31வது வசனத்தை வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கும் பொழுது எனக்குரியது எல்லாம் உன்னுடையது. ஆனா நீ என்னை விட்டு தூரமாய் போகும் பொழுது நோ. ஹல்லேலூயா. ஆனா இது கர்த்தருடைய முடிவு கிடையாது, என்னுடைய முடிவு. நான் என்ன பண்றேன்? எனக்கான பிளெஸிங்ஸை மட்டும் எடுத்துட்டு ஆண்டோடைய சந்நிதியை விட்டு தூரமாய் ஓடி போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைட். அடுத்த வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த அப்ப ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு தூரமாய் ஓடி போகிற நேரத்துல ஸ்டில் ஆண்டவருடைய தயவு அந்த மனுஷன் மேல இருக்குது பாருங்க. அந்த சன் மேல. என்னடா இப்படி சொல்றாரு? கொடிய பஞ்சம் வந்துருச்சு, இப்ப தடுமாற போறாரு அவரு, எப்படி தயவு இருக்குன்னு சொல்றீங்க? சில சமயங்களில ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போகும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்கான காரியங்களை விட்டு அவரோட பிரசன்ஸ் இல்லாம நான் தூரமான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் சில பிரேக் த்ரூவை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் வர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவன் என்ன பண்றான்? அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, இங்கிலீஷ்ல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல அழகா இருக்கும், அவன் அவனுக்கு தேவை ஒண்ணு இருக்குதுன்னு உணர ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் யார் வச்சுங்க அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 14. After he had spent everything, there was a severe famine in that whole country, and he began to be in need. அவன் ஒரு தேவையை உணர ஆரம்பிக்கிறான். கண்பான பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகி நாங்க, ஏசப்பா பிள்ளைகளாகி நாங்க சமூகத்தை விட்டு தூரமாய் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு நாள் அந்த வெறுமையை உணர்வோம். எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்திருப்பீங்கன்னு தெரியல, பட் எல்லாருமே வந்திருப்போம். ஒரு வெறுமை, ஒரு நீட், எனக்கு தேவை, எனக்கு தேவை, ஆனா என்னன்னு தெரியல ஏசப்பா, எனக்கு தேவை, அவருடைய பிரசனம் எனக்கு தேவை. அவன் குறைவுபட தொடங்கி, அடுத்த வசனம், அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ரைட். இப்ப அவன் இந்த தேவையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். காடோட பிரசன்னத்துக்கு கிடையாது, அவனுக்கு தேவை ஒண்ணு உணர இருக்கிறான். ஆனா அவன் எங்க ஓடுறான்னா உலகத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் இருந்த தேசத்துல எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா? அப்பொழுது ஒரு மனுஷன் அவர் பாக்குறாரு. அந்த மனுஷகிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த மனுஷன் என்ன பண்றாரு? வயல்வெளியான ஒரு இடத்துல, தேசத்துல பஞ்சம் உண்டு, ஆனாலும் வார்த்தை சொல்கிறது வயல்வெளியிலே பன்றிகளை மேய்ப்பதற்கு அவனை அனுப்பினான். அவனுக்கு வேற வழி கிடையாது. அந்த வயல்வெளியில பன்றிகளை மேய்க்கிற இடத்துக்கு போயிட்டான். அதாவது
தன்னுடைய சுய முயற்சியில, தன்னுடைய சுய பலத்துல அவன் ஏதோ ஒரு காரியத்தை ட்ரை பண்றான். ஏதோ ஒரு காரியத்தை ட்ரை பண்ணி எப்படி சரி நம்ம பொழைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஒர்க்ல போயிட்டு சேர்ந்துட்டான். இப்ப என்ன நடக்குது? அடுத்த வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில எங்களுடைய வாழ்க்கையிலையும் சுய பலத்துல நாங்க தேடி போகிற காரியங்கள், சில தொழிலா இருக்கட்டும், சில எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், தேடி போகிற நேரத்துல அதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நீடை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ண நான் வாஞ்சுள்ளவனா இருப்பேன். ஆனா அது என்னால முடியாது. யார் அந்த வார்த்தை எப்படி சொல்லுது? ஒருவனும் அது அவனுக்கு கொடுக்கவில்லை. வயல்வெளி, பன்றி மேய்க்கிறேன், அந்த தவிட்ட சரி எடுத்து பொழைச்சுக்கிறேன்னு பாக்குறேன். பட் ஸ்டில் யாருமே எனக்கு கொடுக்கல. சில நேரங்களில கர்த்தர் உங்களை அவர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு அவர் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் மிகவும் கடினமா இருக்கும். காரணம், இறுதியில கர்த்தர் உங்களை அவர் இடத்துல கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கதை சோகமா போகுது, பட் ஸ்டில் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். அடுத்த வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமென். இப்ப அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது வார்த்தை சொல்கிறது, அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், என் கர்த்தரோட பிரசனத்தை விட்டு நான் தூரமாய் வந்து விட்டேன். அவன் சொல்றான், என் தகப்பனுடைய வீட்டில எத்தனையோ கூலிக்காரர்கள் இருக்கிறாங்க. கூலிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம சொல்லுகிற வேலையை செய்வாங்க. நாங்க இப்ப எங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறைய லேபர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஜாயிண்டா இருப்பாங்க. இருந்தாலும் எங்ககிட்ட இருக்கிற அந்த அத்தாரிட்டி நாங்க சொல்லும் பொழுது அவர்கள் செய்வார்கள். ஏன்னா அதுதான் அவங்களோட ஒர்க். நாங்க என்ன பண்ணுவோம்? அதுக்கு பே பண்ணுவோம். அந்த கூலிக்காரர்கள் கூட என்னுடைய தகப்பனுடைய சந்நிதியில சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஆண்டுடைய பிரச்சனத்திலே அந்த திருப்தி அவன் உணர ஆரம்பிக்கிறான். அதை அவர் அந்த இடத்துல மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்பதான் அவர் சரியான ட்ரக்ல வந்து யோசிக்கிறாரு, என்னோட நீட் என் தகப்பனுடைய சன்னிதானம், என்னோட தேவை என் தகப்பனுடைய பிரசனம், என்னோட தேவை என் தகப்பனுடைய சமூகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ரைட். இப்ப கர்த்தருடைய சந்நிதியை விட்டு நான் தூரமா வந்துட்டேன். அந்த பிரசன்ஸ் எனக்கு தேவைன்னு நான் உணர ஆரம்பிக்கிறேன். ஸ்டில் ஆண்டவர் அவனை அனுமதிக்கிறாரு. ஸ்டில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவனை அந்த ஒரு துன்பத்தில் அனுமதிக்கிறாரு. இப்ப அவனுக்கு இன்னும் அதிகமாய் தர்ஸ்ட் வர ஆரம்பிக்குது ஆண்டுடைய பிரசனத்துக்கு மேல. அதாவது அந்த வீட்டுக்கு போகணுங்கிற தர்ஸ்ட் ஆண்டுடைய பிரசனத்துக்கு மேல. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஆமென். நமக்குள்ள நாங்க எங்களோட நீட ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது எங்களுக்குள்ள வர வேண்டிய ஒரு காரியம், ஒரு பசி. கர்த்தருடைய பிரசனத்துக்கு நம்ம மறுபடியும் போகணும். ஆண்டுடைய சந்நிதியில கர்த்தரோடு உறவாடுவதற்கு நான் ஓடணும். என் முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய பிரசனத்துல நான் அமர வேண்டும். என் மீது அவர் ஒரு அழைப்பை வைத்தாரே, என் மீது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரே, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருந்தாரே, அந்த ஆண்டுடைய பிரசனத்துல நான் மறுபடியும் வரணுங்கிற ஒரு தர்ஸ்ட் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் மத்தியிலே பேச ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஒருவர் யோவான் 16வது வசனம், 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும், ஆமென். அக்கா 1வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் போனதுக்கு பிறகு தேற்றரவாளனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதெல்லாம் சொல்லிட்டு சீசர்கள் சொன்னாரு, நான் போன பிறகு காத்திருந்து அவரை பெற்றுக்கொள். Amen.
பசியோடு அவரை பெற்றுக்கொள், வாஞ்சித்து அவரை பெற்றுக்கொள். அந்த 120 பேர் அந்த அறையில காத்திருந்தாங்கல்ல, அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஆண்டவரே, எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை சொல்லுவதற்கு பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். நான் விழுந்து விழுந்து போகிற வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க நாமத்துல அநேகரை நாங்க ரட்சிப்புகளை வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பசியோடு இருந்திருப்பாங்க. ஆமென். ரைட். இப்ப இந்த வசனத்துக்கு வரலாம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. நம்ம லூக்கா 15வது அதிகாரத்துல. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். இப்பொழுது அவன் அந்த பாவத்தை குறித்து அவன் உணர ஆரம்பிக்கிறான். நான் பாவம் செஞ்சிட்டேன், என் அப்பாவுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன். அடுத்த வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் இப்ப அல்ல. அவன் அந்த நீதியை குறித்து உணர ஆரம்பிக்கிறான். இந்த பாவத்தினால நான் அவருக்கு மகனா இருக்கிற சிலாக்கியத்தை நான் இழந்து போனவனா இருக்கிறேன். காரணம், என்னுடைய பாவத்துக்கு இதுதான் பலன். ரைட். இப்ப அடுத்த பகுதி. உம்முடைய ஊழியக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன் என்று சொல்லி. ஆமாம். இப்ப அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, இது நியாயத்திருப்பு. ஓகே, நீ பாத்திர நல்லா அப்படின்னா உனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா அவன் கேட்க விரும்பினது, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களுடைய பாவத்தை நீங்க உணரும் பொழுது, நீங்க கர்த்தருடைய சந்நிதியில வரணும்னு விசுவாசிக்கும் பொழுது, வாஞ்சோடு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய உன்னோடு பேசுவார். உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணி அந்த கிருபையில அவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் கிருபையா கேட்கிறான், ஆண்டவரே, நான் உங்க மகனாலாட்டியும் பரவாயில்ல, உங்க கூலிக்காரர்ல ஒருத்தரா வச்சுக்கோங்க ஏசப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆமென். ரைட். அடுத்த வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். நம்ம கிளப் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய தகப்பனுடைய அன்பு. இந்த இவ்வளவு காரியங்கள் நடந்த பொழுதும் அவர் தூரமாய் காத்து கொண்டே இருந்தார். அதுதான் இயேசு. ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, அவன் தூரத்திலே வர அவன் கண்டு ஓடி போனாராம். which means அவர் காத்து கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய சூழ்நிலைகளின் மத்தியில அவன் இடத்துல திரும்பி வருவான்னு சொல்லி அந்த தகப்பன் காத்து கொண்டே இருந்தாராம். அவன் காத்து கொண்டே இருந்த ஆண்டவர் மனதுருகி அவனை கட்டி, ஹல்லேலூயா, மனதுருகி அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த இளையகுமாரன் எங்க வந்திருக்கிறாரு? எல்லாரும் கவனிக்கணும். இந்த இளையகுமாரன் எங்க வந்திருக்கிறாரு? வீடுனா என்னது? கர்த்தருடைய பிரசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனத்திலே ஆண்டவர் இருக்கிறார். இந்த இளையகுமாரன் வந்திருக்கிறாரு. ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல மனதுருகி அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்துல இந்த நாட்கள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். டெஃபினெட்லி நம்மளுடைய ஊரை விட இந்த இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். ஆனாலும் கர்த்தர் உங்கள் பேருல ஒரு குறைவா இருக்கிற ஒரு காரியம் ஒண்ணு உண்டு. ஆமென். அவரிடத்துல ஆதியில கொண்ட அன்பை இன்னும் நீங்க வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு நாங்க பரிசோதித்து பார்க்க போகிறோம். ஆமென். ரைட். தொடர்ந்து நாங்க வாசிக்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆமென். ஆண்டவர் மனதுருகுகிறார். இந்த மனுஷன் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவற்றில் ஊற்ற ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பிரசன்ஸ்ல இருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். என்னோட இருதயத்தை நான் ஊற்ற ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்ப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த மனுஷன் அவன் சொல்றான், அப்பா, உங்க பிள்ளைன்னு கூப்பிடுகிற பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன். அந்த வார்த்தையோட அந்த வசனம் முடியுது. ஆனா அவர் அங்க இருக்கக்குள்ள என்ன சொன்னாரு? உங்க கூலிக்காரர்ல ஒருத்தரை என்ன சேர்த்துங்கன்னு சொல்லுவேன்னு சொன்னாரு. ஆமென். ரைட். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமென். அவனுடைய இருதயத்துல இருக்கிற காரியம் கர்த்தருக்கு தெரியும்.
ஹalleluya. அவன் அடுத்து என்ன கேட்க போறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹalleluya. அவன் உடைஞ்சு போய் வந்திருக்கிறான். அடுத்து அவன் வாயில வரப்போது, அப்பா கூலிக்காரர்ல ஒருத்தரா சேர்த்துங்க. ஆனா அவர் இன்னும் சொல்லல. அப்பா சொல்றாரு, வேலைக்காரங்க வாங்க, உன்னை கூட்டிட்டு போயிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. இவனுடைய பாவங்களை களைந்து போட்டு இவனுக்கு நான் புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறேன். இவனுக்கு ஒரு மோதிரத்தை போடுங்க. இவன் என்னுடைய மகன், நான் முத்திரை எடுக்கிறேன். என்னோட மோதிரம், என்னோட மகன், நான் முத்திரை எடுக்கிறேன். இவன் கூலிக்காரன் கிடையாது, என்னோட மகன். ஹalleluya. பாதரட்சைகளை போடுங்க. உன்னுடைய பாதங்கள், உடைய நடைகளை நான் ஸ்திரப்படுத்த போகிறேன். இன்றைக்கு இருந்து அவன் ஓடுகிற ஓட்டம் அது வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவன் மறுபடியும் என் பிரச்சனத்துல வந்துட்டான். விழுந்து போனான், காணாமல் போனான், பறித்து போனான். இன்றைக்கு உயிரோடு மறுபடியும் என்னுடைய பிரச்சனத்துல வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 41 இருந்து 44 வரைக்கும். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒரு நிமிஷம். இந்த ஒரு 3 வசனங்கள் எந்த இடத்துல சொல்லப்படுது அப்படின்னா தெரியாதவங்களுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்டவரா இருக்கிறார். நடுவுல பக்கத்துல 2 திருடர்கள் அறைந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஆண்டவரை நிந்திச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு. நீங்க கடவுளா இருந்தா இறங்குங்க, நீங்க சிலுவையில இருந்து எங்களையும் சேர்த்து காப்பாத்துங்க. ஆனா மற்றவர் என்ன சொல்லுகிறாரு அப்படிங்கறது அந்த வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஆமென். இந்த இடத்துலயும் இந்த திருடன் பாருங்க, தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாய் கர்த்தரிடத்துல சரண்டர் ஆகிறான். அவன் இருக்கிறத அவனுடைய கடைசி தருணம். அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல நான் சாக போறேன். ஆனா அவன் தெரிந்து கொள்கிறான், தன்னை தாழ்மைப்படுத்தி அவனுடைய பாவங்களை உணர்ந்து அவன் சொல்றான், நாங்க எங்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம். இவரோ பரிசுத்தர், இவரோ சுத்த இருதயம் உள்ளவர், ஒரு பாவமும் செய்யாத ஒருத்தர் தண்டிக்கப்படுகிறான்னு சொன்னதுக்கு அப்புறமா இயேசு அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். கர்த்தரோட லவ் அது அன்கண்டிஷனல் லவ். அதுக்கு ரூல்ஸ் கிடையாது, லிமிடேஷன் கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் கிறிஸ்தவன் எல்லாம் கிடையாது. அவன் சீசர்களோட நடந்திருப்பானா நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருப்பானா தெரியாது. ஆனா அவனுக்கு தெரியும், இவர் இயேசு, இவரை அடிச்சு போட்டிருக்கிறாங்க சிலுவையில. ஆனா அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்ததுனால, ஆண்டவர்கிட்ட அவன் கிருபைய கேட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, இன்னைக்கு நீ ஏன் கூட பரதேசில இருக்க போற. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆதியில கர்த்தர் உங்கள் மத்தியில உங்களிடத்துல கொடுத்த காரியம் ஒண்ணு உண்டு, ஒரு அழைப்பு, ஒரு காலிங். கர்த்தருக்காக நீங்க நிறைய காரியங்களை செய்யணும்னு சிறு வயதுல வாஞ்சித்து இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? கர்த்தரோ உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது மறுபடியும் அவருடைய பிரச்சனத்துல அமருவ, அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, மறுபடியும் உன்னை அலங்கரிச்சு அவர்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் அவர் உன் கையில கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ரைட். இப்ப நம்மளோட வாழ்க்கையை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாங்க முடிவுக்கு வரலாம். முதல்ல ஒருத்தர் வந்தாரு என்ட்ரியில, அவர் காணாம போயிட்டாரு. யாரு? மூத்த குமாரன். தகப்பன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தகப்பன் வீட்டுல இருக்கிற மூத்த குமாரன். சில டைம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். மோஸ்ட்லி நான் சொல்றேன். அப்ப ரைட், இவரோட காரியம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் நீங்க வாசிங்க. 27 இருந்து வாசிங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான்.
தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மூத்த குமாரன் மத்தியில ஒரு குறைவுமே காணப்படலையே. நீங்க எது சரி குறைவை கண்டீங்களா? யாரும் சரி கண்டிருந்தா நான் கேட்க மாட்டேன், கையை மட்டும் வசதி காட்டுங்க. குறைவு ஒண்ணு நான் பார்த்தேன். அவர் பெர்ஃபெக்டா இருந்தாரு. தகப்பன் சொன்னது எல்லாம் செஞ்சாரு. அவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் செய்திருக்கிறார். தகப்பனோடு கூடவே நின்று இருக்கிறார். இளையகுமாரன் போன நேரத்துல தகப்பனுக்கு தோள் கொடுத்து நின்று இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல ஒரு குறைவு இருந்தது. அவரிடத்துல ஆத்தும பாரம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் விழுந்து போனா, உன் சகோதரன் மறைத்து போனா, இன்றைக்கு உயிரோட வந்து நிற்கிறான். இதை குறித்து நீ மகிழ்ச்சியா இருக்கணும் எனக்கு அன்பான மகன் அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சில நேரத்துல எங்களோட வாழ்க்கையில இப்படிதான், நாங்க எல்லாம் சரியா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா என்னோட சகோதரனை குறித்த பாரம் எனக்கு உண்டா? என்னுடைய ரூம்ல இருக்கிறவங்களை குறித்த பாரம் எனக்கு உண்டா? என்னுடைய சபையில அவர்களை குறித்த பாரம் எனக்கு உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் நீங்க தியானித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக வைத்திருந்த காரியங்களை குறித்து யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுடைய கோலிங், உங்களுடைய அழைப்பு, உன்னிடத்துல ஆண்டவர் பேசிய காரியங்கள், உன்னுடைய வாலிப பிரயாசத்திலே, உன்னுடைய சிறு வயதிலே கர்த்தருக்காக நீ பிரயாசப்பட்ட காரியங்கள். கர்த்தாவே, நீர் இடைப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் மறுபடியுமாக. அவர் உனக்காக காத்திருக்கிறார். அவர் உனக்காக காத்திருக்கிறார். கண்பான சகோதரனே, சகோதரியே, நீ ஆதியிலே கொண்ட அன்புக்காக அவர் காத்து ஏங்கி இருக்கிறார். மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோர்ட். நன்றி ஆண்டவரே, நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனதுருகும் தெய்வமேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ராஃபா. இன்றும் வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம், சுகம் தரும் தெய்வமே, சுகமின்று தருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. இன்றும் வாழ்கிறார். சுகம் தருபவரே, சுகம் தரும் தெய்வமே, நன்றி அப்பா. அசைவாடுகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. இடைப்படுகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிரச்சனத்துக்குள்ள மறுபடியுமாக நான் போக போறேன்னு சொல்லி முடிவெடுக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்காக வைத்த அழைப்பு மறுபடியுமா உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பான சபையே, ஒவ்வொரு மச்சிலையும் கர்த்தர் இந்த நாள்ல பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ் ஃபாதர், எஸ் லார்ட். எழும்ப முடியாதபடிக்கு என்னை முடக்கி போடுகிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. யாவரும் ஜெப சிந்தனையில் இருக்கும் பொழுது வார்த்தைக்காக
போதகர் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. நல்லவரையும் துதிக்கிறோம் கர்த்தாவே, வல்லவரையும் துதிக்கிறோம்ப்பா. வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால வேலையில கூட கர்த்தாவே மறுபடியும் அந்த சமூகத்துலப்பா எங்களை கூடி ஒரு உதவி செய்தீங்களே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேலையிலப்பா கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே பலத்தை கிரியை செய்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆதி காலத்துல கர்த்தாவே இருந்த அன்பை கர்த்தாவே நாங்க விட்டு காலங்கள் நிறைய உண்டு கர்த்தாவே. நீங்க எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்த நாட்கள் எவ்வளவு உண்டு கர்த்தாவே. ஆண்டவர் உங்க சமூகத்தை விட்டு கர்த்தாவே நாங்கள் எவ்வளவு நாட்கள் ஓடின நாட்கள் உண்டப்பா. ஆண்டவரை எங்களுடைய துணியில் மட்டுமே நாங்கள் பார்த்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தாவே நாங்க மறுபடியும் நம்ம தேடி வரும்பொழுது அப்பா எங்கள் அன்பாய் எங்களை அழைத்து கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, அன்பாய் கர்த்தாவே எங்களை நீங்க போஷித்ததற்காக பராமரித்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தாவே நீங்க சந்தோஷப்பட்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே ரொம்ப பத்திரமாய் கை கொண்டு கர்த்தாவே உங்களுடைய சந்நிதியை விட்டு எங்களுடைய சுயநலத்திற்காக நாங்கள் ஓடாதபடி கர்த்தாவே, உங்களுடைய சந்நிதியை மறந்து கர்த்தாவே நாங்க போகாதபடி கர்த்தாவே, உம்முடைய சந்நிதியில நிலைத்திருந்து கர்த்தாவே உமக்காக ஊழியம் செய்யவும், எங்களோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஊழியம் செய்யவும் கர்த்தாவே எங்களுக்கு நீங்க உணர்த்தின அந்த காரியத்திற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, செய்தி கொடுத்த பிள்ளையை நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மகனை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் உடைய கிரியை இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை கர்த்தாவே அநாதி சிநேகத்தால் நீங்கள் அவங்களை அழைத்து கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திங்க கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒவ்வொரு தேவைக்காக கர்த்தாவே ஆண்டவரே சமாதான குறைவு கர்த்தாவே, ஆண்டவரே பலவீனங்கள் சுகவீனங்கள் கர்த்தாவே, பொருளாதார நெருக்கங்கள் கர்த்தாவே, எல்லாரும் ஒரு விதத்துல கர்த்தாவே நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தாவே எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்க பெரியவங்கப்பா. நீங்க கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானத்திற்கு அளவில்லை கர்த்தாவே. அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கர்த்தாவே சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அந்த மக்கள் யாரும் வெறுமையா செல்லக்கூடாது கர்த்தாவே. உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்கிற பிள்ளைகளாய் நீங்க மாற்றுங்க. ஆண்டவரை மறுபடியும் ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.